ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அப்புறம் ஒரு 2 வருஷத்தில் சரி ஊருக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என் ஃப்ரெண்டுங்க இதெல்லாம் ஆஃபீஸில் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னா, நான் 2 வருஷமாக ஊருக்கே போகலை அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா ரொம்ப ஆசைப்பட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கு அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நான் இல்லைங்கள. ஆனால் ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இதாக தான் இருக்கும். வீட்டில் கடன் பிரச்சனையில தானே நம்மலாம் இங்கே கிடக்குறோம். அப்படி இல்லாட்டினா நல்ல காசு பணம் இருந்துச்சுன்னா நம்ம ஏன் இங்கே இருக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி என் ஃப்ரெண்டு என்கிட்ட சொன்னார். அது உண்மைதான்டா. இருந்தாலும் இப்போ தான் 2 வருஷம் ஆகுது, போகவே இல்லை. நான் போகணும் அப்படின்ட்டு தான் ஆசைப்பட்றேன் ஊருக்கு. எப்படியாச்சும் ஒரு கிடச்சிச்சின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னோடனே, அதெல்லாம் ஓகே தான், நான் இல்லைங்கள. இருந்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் நான் யோசிச்சு பார்த்துக்குவேன். எதாக இருந்தாலும் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள நம்ம சரி பண்ணதா இருந்தால் இருக்கலாம். சரி, சில விஷயங்கள் நமக்கு பிடிக்கும் பிடிக்காமலும் இருக்கலாம். அது மாதிரி இருக்கிற விஷயங்கள நம்மளுக்கு கொஞ்ச நாச்சும் நம்ம இது பண்ணி தான் பார்த்துக்கணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னோடனே, சரி விடு, அதெல்லாம் நான் எதையும் சொல்ல விரும்பலை. சில விஷயங்கள் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும், இருக்காது. அதையெல்லாம் தாண்டி நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் இப்போதைக்கு நல்லது மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி என் ஃப்ரெண்ட் அட்வைஸ் பண்ணான். சரி ஓகே, நீ இப்போ ஊருக்கு போகணுன்னா போகிறதுக்கு ஒரு 20,000, வீட்டுக்கு ஏதாச்சும் பொருள் வாங்கணும், இதுவே 1,00,000 வேணும். இது போன்ட்ட பணம் இருக்கா? நீ வாங்குற 30,000 சம்பளம் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறதுல இப்போ எல்லா பசங்கள்ட்டையும் கடன் வாங்கிட்டு போவேன். அந்த 1,00,000 நீ அடைக்கிறதுக்கே எப்படியும் ஒரு 4, 5 மாதம் ஆகும். இது தேவையா சொல்லு? அதனால இன்னும் ஒரு வருஷம் இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து ஒரு 5,000 5,000 சேர்த்து வச்சேன்னா கூட ஒரு 50,000 60,000 உனக்கு மாதம் ஒரு வருஷத்தில் நிற்கும். நம்ம கம்பெனியில் ஏதாச்சும் கேட்டிங்கன்னா ஒரு 20, 30 கொடுப்பாங்க. அதை வாங்கிக்கிட்டு கடன் இல்லாமல் நீ போயிட்டு ஊருக்கு போயிட்டு சந்தோஷமாக ஒரு 3 மாதமோ 2 மாதமோ இருந்துட்டு வந்தேன்னா, அப்புறம் இங்கே நீ அனுப்புகிற காசு கொஞ்சம் மிச்சம் தானே. இல்லாட்டினா இப்போ கடன் வாங்கி நீ அனுப்பிட்டு இருந்துட்டு அப்புறம் திருப்பி போயிட்டு அந்த கடனை அடைக்கிறதுக்காக ஒரு வருஷம் தேவையில்லாமல் கஷ்டப்படுவேன்டா, வட்டிக்கு எதுக்கு தேவையில்லாமல் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அதுவும் உண்மை தான்டா, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். ஏன்னா ஏற்கனவே இங்கே வர்றதுக்கு கடன் வாங்கி ஒரு வருஷம் கிட்ட தான் நான் அதை கொடுக்குறதுக்கே ஒரு வருஷம் ஆகிட்டு அப்படின்னோடனே, இப்போ புரியுதா உனக்கு? அதுக்கு தான் நான் சொல்கிறது, எதாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு இது பண்ணி தான் இது பண்ணணும். அதனால நான் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறத கேளு. நீ கடன் வாங்கிட்டுலாம் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு சொன்னான். அப்புறம் எங்கள் அம்மாக்கிட்ட சொன்னேன், இது மாதிரி என் ஃப்ரெண்டு சொல்கிறாம்மா அப்படின்னு சொன்னதுக்கு, ஆமாம் அவன் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். ஏற்கனவே கடன் வாங்கினதே இப்போ தான் அடைச்சிட்டு கொஞ்சம் நகை சேர்க்க ஆரம்பிச்சிருக்கோம் தங்கச்சிக்கு. இப்போ திருப்பி நீ ஊருக்கு வந்தேன்னா திருப்பி அந்த கடனை கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுறது? அதெல்லாம் சரியாக வராதுப்பா. அது சொல்கிறத கேளு. நீ அவன் சொல்கிறது மாதிரி கொஞ்சம் காசு சேர்த்துக்கிட்டு பண்ணிவிட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வரலாம் போகலாம். அப்போ தான் நமக்கு ஒரு நல்லாயிருக்கும். இது பண்ணும் செய்யும், ஒரு இதாக இருக்கிறோம். நம்மளுக்கும் ஒரு கவலை இல்லாமல் இருக்கலாம், பண்ணலாம், செய்யலாம். அதை விட்டுட்டு நீ தேவையில்லாமல் மறுபடியும் ஏதாச்சும் சொல்லி எடுத்துக்கிட்டு இருக்காத அப்படின்ட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என் கம்பெனியில் என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரைனிங் கொடுத்து கொஞ்சம் சம்பளம் ஏற்றலாம். ஆனால் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நீங்கள் பஸ்ஸில் போயிட்டு ட்ரைனிங் அட்டன் பண்ணணும். வாரத்தில் ஒரு நாள். யார் யாரெல்லாம் ரெடியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. எனக்கு கொஞ்சம் ஆசையாக தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, நம்ம கொஞ்சம் போனோன்னா கொஞ்சம் ஒரு மாதத்துக்கு ஒரு 6,000 7,000 கூட கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படிங்கிறதுனால நம்ம போவோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்காக என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன், நானும் வரேன்டா, நம்ம எல்லாம் நேம் கொடுப்போம் அப்படின்னு சொன்னோன்னா, அவர் மேனேஜர் சொல்லிட்டாரு, ஒரு 10 பேர் தான் செலக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் 50 பேர் 60 பேர் இருக்கிறப்ப எல்லாருக்கும் அது இது பண்ண மாட்டாங்க. அதில் ஒரு 10 பேர் செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதுக்கு நீங்கள் இந்த வீக்கில் எவ்வளோ நீங்கள் முடிக்கிறீங்களோ, வேலை முடிக்கிறீங்களோ அதை பொறுத்துட்டு தான் நம்ம ஹெட்டுக்கிட்ட பேச முடியும் அப்படின்னோடனே, அப்புறம் நான் சொன்னேன், இது மாதிரி சரிதான். அப்போனா நம்மளும் கொஞ்சம் வேலை பார்க்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி டார்கெட்லாம் வச்சுருக்காங்க போல இருக்குடா அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம், அதுவும் உண்மை தான். நம்ம இப்போ வேலையை நம்ம முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நமக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி ஓகே பார்த்துக்கலாம், நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம வேலை செய்யப்பட்டு செய்வோம், எது நடக்குதோ நடக்கட்டும், அதை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேலையில் கவனத்தை செலுத்தி இது பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அந்த வீக்கில் ஃபுல்லாகவே போணுச்சு, வேலை போயிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்தில் எங்கள் அம்மாவும் சொன்னாங்க, நீ நல்லபடியாக வேலை பார்த்தோன்னா ஏதாச்சும் நம்மளுக்கு கொஞ்சம் கூட சம்பளம் கிடச்சிச்சின்னா நீ அப்போ அதே கம்பெனிலேயே இது மாதிரி ட்ரைனிங்
ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணியேன்னா ஏதாச்சும் நல்ல சம்பளத்துக்கு இன்னும் கொஞ்சம் ஓரளவு நம்ம ஊர் பையன்லாம் 70,000 கிட்ட இங்கே சம்பளம் வாங்குறான் போயிடும் 5 வருஷத்துலேயே. அது மாதிரி நீயும் கொஞ்சம் இந்த ட்ரைனிங்கெல்லாம் அட்டெண்ட் பண்ணுப்பா. அதான் அக்காவும் சொன்னிச்சு, நேற்று கூட வந்துச்சு, அக்கா மாமாலாம் வந்து சொன்னாங்க ஏதாச்சும் இங்கேயே ஏதாச்சும் இன்னும் கோர்ஸ் பண்ண சொல்லுங்கள் அவனை, ஏதாச்சும் டிப்ளமோ படிச்சிருந்தா மட்டும் பரவாயில்ல. ஏன் அதுக்கப்புறம் அங்கே போய் கம்பெனியில் கோர்ஸ் பண்ணுறவங்களாம் நல்லா தான் வந்து இது பண்ணுறாங்க செய்கிறாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவனை வந்து கோர்ஸ் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாமா கூட சொல்லிக்கிட்டு இருந்தாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா என்கிட்ட வந்து சொன்னாங்க. சரிம்மா